கன்னி ராசிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பார்த்துருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ கன்னி ராசிக்காரனா இருப்ப, கவலைப்படவே தேவையில்ல, எல்லாம் அப்படியே உன்னை சுத்தி எப்ப பார்த்தா பெண்கள் கூட்டம் இருக்கும், உன்னை சுத்தி எப்ப பார்த்தா ஆண்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு பெண்களாக இருந்தா ஆண்களையும் ஆண்களாக இருந்தா பெண்களையும் இயல்பா சொல்லிடுவாங்க. ஆனா அதோடைய செயல்பாடுகள் அந்த ஒரு என்ன சொல்லணும்னா உணர்வுபூர்வமா புரிந்து கொள்ளாமல் தன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க யார் உண்மையானவங்க, உண்மையான பாசம் காட்டுறவங்க அப்படின்னு தெரியாம குழப்பத்துல ஒரு பதட்டமான அழுத்தத்துல இருக்கிறது நம்ம கன்னிராசி என்பர்கள் தான் அதிகமா. ஏன்னா நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிருவீங்க. ஓ, நம்ம கிட்ட உண்மையா பாசம் காட்டுறாங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க, ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாலோ பண்ணலாம், உறவுல இவங்கெல்லாம் உண்மையானவங்க, நம்ம இவங்களுக்கு உதவி செய்யலாம், நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் உங்களை சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, உங்க கூட ஒரு 5 பேர் கூட இருக்கட்டும், 50 பேர் கூட இருக்கட்டும், அதுல 10% தான் உங்க கூட ரியாலிட்டியா இருக்கவங்க. மீதி 90% வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்கு உங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமான நபர்கள் என்பது என்னுடைய கருத்து.